ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அந்த ப்ராசஸில் எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. ஸோ நானும் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதனால் கார்ட்ஸ் வச்சு எனக்கு வந்து இப்போ ரீடிங் வந்து போட முடியாது. ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுலாம் இருக்காதீங்க. இந்த நாளைக்கு வரப்போகிற இந்த அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களுடைய துயரங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், நல்லா வெடிச்சு ஹாப்பியாக சின்ன குழந்தையாக சந்தோஷமாக பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் வந்து கொடுத்து சந்தோஷமாக இருங்க. உங்களுக்குள்ளேயும் சந்தோஷத்தை கொண்டு வாங்க, மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை பகிருங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் நவ் வந்து என்னோடய வந்து தலைமுடியை நான் காய வச்சிட்ருக்கும் போது தோணுன ஒரு விஷயங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்படியெல்லாம் எனக்கு தோணுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. பட் வந்து ரியலி ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து இப்போதைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிருக்கலாம், ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கலாம், பணம் கொடுத்து ஏமாற்றிருக்கலாம், இல்லை வந்து அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அது புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி எந்த ஒரு உறவில் ரிலேஷன்ஷிப் ரொம்ப காயப்பட்டுட்ருக்கீங்க, மன வேதனையில் இருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போதே வந்து பழசில் நடந்த அதே ஒரு இமோஷனலோட அந்த சேட்னஸ் ஃபீலிங்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கீங்க நீங்கள். இது வந்து இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டிப்பு மட்டும் எனக்கு இப்போ தற்போதைக்கு எனக்கு தோணுன ஒரு விஷயம். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டில் வந்து நமக்கு டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணுவோம், உட்காரும்போது ஏதாவது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும், தாட்டாக வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை திங்கிங்கில் போட்டு அன்றைக்கி என்ன நடந்தது அதே ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்லாம் போகுது இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம். திரும்ப நமக்கு வந்து என்ன ஆகும், நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் ஃபீலிங்கோடு நம்ம வந்து எதையுமே அட்ராக்ட் பண்ண முடியாது. நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக எல்லா கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம், நமக்கு தெரியாமலே பண்ணிகிட்ருக்கோம். நான் என்ன நினச்சேன், இப்போ உட்காந்து என்னோடய தலைமுடியை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என்ன நினச்சேன், எனக்கு நடந்த ஒரு 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 டார்க் நைட் ஆஃப் த சோல் அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் நினைக்க ஆரம்பித்தேன். அந்த விஷயத்தை வந்து நினைக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பழசில் நடந்த அதே ஒரு இடம், அதே ஒரு ஹால், அதே ஒரு பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன். அப்போது நான் சப்ஜெக்டாக இருக்கேன், எனக்கு ஆப்போசிட்டில் காயம் கொடுத்து அந்த செகண்ட் பர்சன் நிற்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்த என்னோடய மனநிலை வந்து டக்குன்னு வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போச்சு. திடீர்னு வந்து நல்லா இருந்த மூட் ஸ்விங் ஆன மாதிரி இருந்தது. நான் வந்து என்ன நினச்சேன், இவ்வளோ நேரம் சந்தோஷமாக தானே இருந்தேன், ஏன் திடீர்னு ஒரு தாட் வந்தோடனே அதை நான் திங்கிங் பண்ணும்போது அந்த பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும்போது ஏன் நான் அதே மாதிரி போகிறேன், ஒரு வைப்ரேஷன், ஒரு எமோஷன் வந்து எதுக்கு நான் வந்து கனெக்ட் ஆகி என்னோடய மூட் ஸ்விங் ஆகி நான் அதை தானே வெளியிலையும் நான் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறேன், எனக்கு சுற்றி உள்ளவங்களுக்கையும் நான் கோவப்படுத்துகிறேன், காயப்படுத்துகிறேன், அந்த மாதிரி விஷயம் பண்ணுறேன். அப்போ தான் நான் நினச்சேன், இந்த சுச்சுவேஷனில் வந்து நான் என்ன நினச்சேன், ஏன் நான் அந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வருது, ஒரு தாட்டில் வருது, அந்த சுச்சுவேஷனில் நடந்த விஷயம், பாஸ்டில் நடந்த விஷயம், அந்த பொண்ணு தான் வந்து என்னை காயப்படுத்தினவங்க இன்னொருத்தவங்க. ஸோ நம்ம ஏன் இப்படி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸாக என்ன பண்ணேன், அதே செகண்டில் என்ன பண்ணேன், அங்கே நடந்த அந்த பொண்ணாக இருந்தது வந்து யாரோ ஒரு பொண்ணு அங்கே நின்று அது எமோஷ்னலாக வந்து நின்று அது பண்ணிகிட்ருக்கு, அது கத்திட்டு கவலைப்பட்டுருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து செகண்ட் பர்சன் இருக்காங்களா, அவங்கள காயப்படுத்தினவங்க, அவங்கள வந்து செகண்ட் பர்சனாக பார்த்தாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சப்ஜெக்டாக வெளியில் நின்று பார்க்குறேன். இப்போ சப்ஜெக்ட் யார், நான் அவேர்னஸாக வெளியில் நின்று பார்க்குறேன். அங்கே வந்து என்ன சுச்சுவேஷன், என்ன சினிமாவாக அங்கே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது அவேர்னஸாக நான் நின்று பார்க்குறேன். அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கேன், அந்த பொண்ணு தான் நான், அந்த பொண்ணுங்கிற அந்த ஒரு வேடத்தில் அந்த பொண்ணு அங்கே இருக்குது. அதே மாதிரி கதறுது, கூப்பாடு போடுறது, என்னென்னமோ விஷயம் அன்றைக்கி நடந்த சுச்சுவேஷனை நினச்சி இமோஷ்னலாக அது என்னென்ன பண்ணுதோ அதை வந்து சப்ஜெக்டாக இருக்கிற நான், அதாவது அவேர்னஸில் இருக்கிற நான் வந்து என்ன பண்ணுறேன், பார்த்துட்ருக்கேன். நான் பார்க்கும்போது என்ன ஆகிடுச்சு, எனக்கு வந்து அந்த விஷயத்தோடு என்னால் கனெக்ட் ஆக முடியல. இமோஷனாக ஃபீலிங்ஸோடு என்னால் வந்து அந்த இடத்துல ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங் வந்து என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. யாருக்கும் நடக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே நம்ம ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. நம்ம வாழ்க்கையே படம் பிடிச்சு பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இப்படி தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நடந்த விஷயங்களை திரும்ப நாமளே வந்து ரீகலெக்ட் பண்ணி நம்மளை சப்ஜெக்டாக நடந்த அந்த ஒரு விஷயத்தில் அதில் ஆப்போசிட்டில் இருந்தவங்களை செகண்ட் பர்சனாக நினச்சி திரும்ப ஒரே விஷயத்துலக்குள்ளே போய் அதே ஒரு பிளேஸில் நம்ம போய் மாட்டிக்கிறோம் இல்லையா. அந்த பிளேஸை விட்டு நம்ம வெளியில் வரணும்னா அவேர்னஸாக நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க தேர்ட் பர்சனாக
திங்கிங் பண்ணணும். வெளியில் வந்து உங்களை தாண்டி வெளியில் வந்து அன்றைக்கி நடந்த விஷயத்தை நீங்கள் திங்கிங் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் அன்றைக்கே வந்து கவலை கொடுத்த ஒரு விஷயம் அன்றைக்கி வந்து முக்கியமாக இருந்த ஒரு விஷயம் வந்து உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. எனக்கு அந்த விஷயத்தை திரும்ப நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த செகண்ட் பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன அங்கே கஷ்டம் நடந்தது, என்ன அங்கே ஒரு காயப்பட்டுட்டு இருந்தாங்க, என்ன ஒரு சண்டை போயிட்டு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. எனக்கு அதை பார்க்கணுன்னே தோணலை. வெளியில் வந்துட்டேன், ச்சே இது என்ன ஒன்றுமே இல்லை, இந்த படத்தில் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதியில் சினிமா படத்தில் எந்திரிச்சு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு அப்போ வந்துச்சுங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பழைய விஷயங்கள் நம்ம நினைக்கும் போது நம்ம அவேர்னஸில் இல்லை. அதுதான் வந்து நம்மளை வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்குள்ளே போய் டம்ப் பண்ணி நம்மளை இழுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எவ்வளோ பெரிய சின்ன விஷயம். இதை ஆக்சுவலாக பாருங்களேன், நமக்கு நிறையா இடங்களில் வந்து கடவுள் வந்து கைட் பண்ணுறாங்க. நிறைய தாட்ஸ் ப்ரோவோக்கிங் இன்ட்யூஷனாக நிறைய விஷயம் வந்தது. எனக்கு இது இன்ட்யூஷனில் வந்த ஒரு விஷயந்தான். இந்த விஷயத்தை நீ உடனே சொல்லு அப்படிங்கிறதுனால தீபாவளிக்கு பண்ண வேண்டிய அத்தனை விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்காக இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வைக்கிறேன். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இனிய தீபாவளியை நீங்கள் கொண்டாடணும், சந்தோஷமாக கொண்டாடணும். நீங்கள் உங்களை சப்ஜெக்டாக போட்டு வருத்திக்கிட்டு இருக்காமல், முந்திரி பருப்பு வறுக்கிற மாதிரி வறுக்காமல், நீங்கள் வந்து உங்களை ஒரு தேர்ட் பர்சனாக உங்களுடைய பிரச்சனைகளை ஆப்போசிட்டில் நின்று பாருங்கள். என்ன நடந்துச்சு அன்றைக்கி அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருசாக உங்களுக்கு பாதிப்பெல்லாம் இருக்காதுங்க. விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடலாம், ஹீலிங் ஆகிக்கலாம். இன்னர் சைல்டு ஓன்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வாங்க. சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடிட்டு வாங்க. ரீடிங்லாம் நல்லா பார்க்கலாம், சந்தோஷமாக இருங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயும் நல்லதே நடக்கும். ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ். தேங்க்யூ.